ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025 அதாவது 2024 வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் நடந்திருக்கும். குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ் நடந்திருக்கும். 2025 மார்ச் அந்த இதில் வந்து நமக்கு மெயின்ஸ் நடந்துச்சு, அப்படி தானே. குரூப் டூ ஏ மெயின்ஸ், அதில் வந்து குரூப் டூ ஏ அதில் குரூப் டூ ஏ வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ அதில் உள்ள ரீசனிங் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னது 100 ஜிஎஸ் இருக்கும், 60 தமிழ் இருக்கும், 40 கொஸ்டின் வந்து ரீசனிங் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நமக்கு சிலபஸ் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. 150 ஜிஎஸ் இருக்கும், 50 கொஸ்டின் வந்து ரீசனிங் இருக்கும், அப்படி தானே. ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரீசனிங் வந்து 50 கொஸ்டின், இதில் இருக்க 40 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து ரீசனிங் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த அனலைசிங் வந்து ரொம்பவே முக்கியம், ஓகேவா. இப்போ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அப்போ தான் நமக்கான அடுத்தடுத்த கிளாஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து எந்த லெவலில் போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டார் பேட்ச், ஓகேவா. இதில் வந்து 54 டேஸில் வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 30+ டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. இதுக்கான லிங்க், ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. கிளாஸ் வந்து அக்டோபர் 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம், ஓகே. டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோலேயே வந்து நமக்கு ஃபுல் டீட்டெயில் ஷெட்யூலில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. பகுதி ஆ வந்து பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு, ஓகேவா. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் வந்து 40 கொஸ்டின், 101லேருந்து 140 வரைக்கும் வந்து மொத்தம் 40 கொஸ்டின் வந்து ரீசனிங் கேட்டிருக்காங்க. இந்த டைம்லேருந்து நமக்கு 50 கொஸ்டின் வந்து ரீசனிங், ஓகேவா. இப்போ இந்த 50 கொஸ்டின் நம்ம இந்த 40 கொஸ்டின் தான் வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம், ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறமா வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அப்போ தான் நம்மளுடைய கிளாஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நம்ம கிளாஸ் கரெக்டான வேலை போகுதா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். மிகச்சரியான மாற்று விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறது வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஒரு தொழிற்சாலையில் எப்பொழுதும் இருப்பது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எ ஃபேக்ட்ரி ஆல்வேஸ் ஹேஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஒரு தொழிற்சாலையில் எப்படி மின்சாரம் எப்போவுமே இருக்குமா, புகைப்போக்கியா, தொழிலாளர்களா, கோப்புகளா. ஆன்சர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள். இவங்க தான் எப்போவுமே வந்து ஒரு தொழிற்சாலையில் வந்து இருப்பாங்க, ஓகேவா. ஓகே, இப்போது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் ரீசனிங் இருக்கும், ஓகேவா. உங்களுக்கு 50 கொஸ்டின் அப்படிங்கும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அதாவது டைமிங் இழுக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பெருசாக இருக்கும், ஆன்சர் எல்லாமே போடுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது வந்து கிளாஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தெரியும், ஓகே. இப்போ இந்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் எ புக் ஹேவிங் 366 பேஜஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகே. இப்போ மொத்தம் எத்தனை ஒரு புக் இருக்குது, ஓகேவா. அந்த புக்கில் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னா 366 பக்கங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்காங்க. ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் மொத்தம் 366 366 பேஜஸ் வந்து இருக்குது. அந்த பக்கத்தில் அந்த புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்தம் இப்போ 366 பக்கங்கள் இருக்கா. அதில் வந்து ஒவ்வொரு டிஜிட்ஸ் 1 2 3 அப்படின்னு இருக்கும்னா அதே அந்த இலக்கங்கள் இருக்கலாம், அந்த இலக்கங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டினில், ஓகேவா. எத்தனை நம்பர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்குது, ஓகே. இப்போ பார்ப்போம். 366 பக்கங்கள், இதுதான் நமக்கு கொஸ்டின். இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1லேருந்து 9, எதுக்காக 1லேருந்து இப்போ 1 to 9 மொத்தம் இதில் எத்தனை நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது எத்தனை இலக்கங்கள் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க, ஓகே. 366 பக்கத்துக்கள் எத்தனை இலக்கங்கள், எத்தனை நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 1 to 9 இருக்குன்னா இது எல்லாமே ஒற்றை, அதாவது சிங்கிள் டிஜிட்ஸ், ஓகேவா. சிங்கிள் டிஜிட்ஸ். இந்த 1 to 9 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 9 நம்பர்ஸ் இருக்கும் பாருங்கள். 1லேருந்து 9 வரைக்குள்ள மொத்தம் 9 நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 அப்படி என்ன சொல்லி தெரிஞ்சிருது. ஸோ இது வந்து சிங்கிள் டிஜிட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து இன்ட்டு வந்து 1 பண்ணணும், ஓகேவா. எதுக்கு இந்த 1 வந்து எதுக்கு இன்ட் பண்ணுதோ, சிங்கிள் டிஜிட்ஸ் அப்படிங்கிறதுனால. அப்போ இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும், 9, ஓகே. அடுத்தது வந்து நம்ம டபுள் டிஜிட்ஸ் போவோம், அதாவது 2 இலக்கங்கள். இப்போ 2 இலக்கங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
இதில் வந்து பாருங்கள் 366 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நமக்கு டபுள் டிஜிட்ஸ் எதோட முடியுது, 99 முடியுது. 100 அப்படிங்கிறது வந்து 3 டிஜிட் ஆகிடுது. ஓகேவா, அப்போ 99 10லேருந்து 99 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? ரொம்ப சிம்பிள். 99லேருந்து 9 வந்து கழிச்சிருங்க. அதாவது ஏன்னா நம்ம 10 வந்து நமக்கு சேர்க்கணும். ஓகேவா, 9 கழிச்சிட்டோம்னா நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 9ல் 0 9. ஓகேவா, அப்போது 90 டிஜிட், அதாவது 90 நம்பர் இருக்கும். 10லேருந்து 99க்குள்ளே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 10 11 12, அதாவது கைவிட்டுனுங்க, 10 11 12 அப்படின்னு என்ன போச்சு, நமக்கு 90 நம்பர் இருக்கும் இதுக்குள்ளே, 10லேருந்து 99 வரைக்கும். அப்போ 90 சிங்கிள் டிஜிட் 10லேருந்து 99 வந்து எவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு 10க்கு முன்னாடி உள்ள சிங்கிள் டிஜிட் என்னது 9. அதை கழிச்சிட்டோம்னா நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், இதில் 1லேருந்து 9 அப்படிங்கிறது வந்து மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குமோ அதை எண்ணி போட்டுட்டு சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறதுனால 1 வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லணும். இது வந்து டபுள் டிஜிட் அப்படிங்கிறச்சு வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன, 3 டிஜிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, 3 டிஜிட் அப்படிங்கிறது வந்து 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 100லேருந்து எது 999 பார்க்கணும். அப்படி இல்லை, நமக்கு எத்தனை வரைக்கும் கேட்டிருக்காங்க, வெறும் 366 வரைக்கும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, நமக்கு எவ்வளோ 366 பக்கங்கள் தான் இருக்குது. ஸோ 3 டிஜிட்லேருந்து 366. ஸோ இதில் 100லேருந்து 366 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன செய்யணும், 366லேருந்து என்ன செய்யணும், 100க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 99, அதை கழிச்சிடும். ஏன்னா 100 நமக்கு தேவை. 100 அப்படிங்கிறது 3 டிஜிட். ஓகேவா, அப்போ 16லேருந்து 9 கழிச்சிட்டா எத்தனை வரும்? 7. அடுத்தது 15. 15லேருந்து 9 கழிச்சிட்டா 6 2 267. ஓகேவா, 267 எண்கள் இருக்குது. 100லேருந்து 366ல் மொத்தம் 3 டிஜிட்ஸ் எத்தனை எண்ணு இருக்குது? 267 எண்கள் இருக்குது. 3 டிஜிட்ஸ்னால் என்னது? அடுத்தது வந்து நம்ம 267 வந்து 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸ். ஓகேவா, அப்போ 267 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3 21, மீதி 2, 6 3 18, 18 2 கூட்டினா என்னது 20, மீதி 2 மீதி 1 இருக்குது, 23 6, 6 + 2 வந்து 808. ஓகேவா, அப்போ 801. ஓகேவா, மொத்தம் இப்போ பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டில் என்ன கிடச்சிருக்கு? 9 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. டபுள் டிஜிட்டில் நமக்கு 180 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 3 டிஜிட்டில் வந்து 801 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை தான் நம்ம இப்போ கூட்டணும். 1 9 கூட்டினா 10, மீதி 1 9, 8 1 கூட்டினா என்னது 9. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னது 990 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா, 990. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுனால இவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சம்மு வந்து தெரிஞ்சுன்னா நீங்கள் சிம்பிள் டக்குன்னு போட்டு கீழே ஆட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகேவா, உங்களுக்கு புரியதுக்காண்டி இவ்வளோ நேரம் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய சம்மெலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இவ்வளோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, மொத்தம் 366 பக்கங்கள் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் எவ்வளோ இருக்குது, அடுத்த டபுள் டிஜிட் எவ்வளோ இருக்குது, அடுத்தது வந்து 3 டிஜிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 3 டிஜிட் பார்க்கும் போது லாஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுதான் பண்ணணும். ஓகேவா, இதில் நம்ம 99 போட்டோம்னு சொல்லிட்டு 999 கொண்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ 3 டிஜிட் இருக்குது, ஒருவேளை 56 பக்கங்களும் நம்ம டபுள் டிஜிட்டோட இதில் 56 போட்டு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இடதுபுறத்திலிருந்து 9வது, வலதுபுறத்திலிருந்து 15வது, இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் 9th ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் 15th ஃப்ரம் ரைட் எண்ட் இன் த எபோவ் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, இடதுபுறத்துலேருந்து 9வது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சைடு. ஓகேவா, நம்ம இப்போ எப்படி உட்காந்துருக்கோம் கொஷினுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுடைய ரைட் ஹேண்ட் எந்த சைடில் இருக்குது, அதுதான் வலது. ஓகேவா, நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா வலது சைடு நம்ம பக்கம் தான் பார்க்கணும். ஓகேவா, நீங்கள் கொஷினில் இருக்க சைடில் பார்க்கணும். நம்ம இந்த சைடு நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் எந்த சைடில் இருக்கோ அதுதான் இடது. ஓகேவா, இடது நம்மளுடைய இடது பக்கம், நம்மளோட இடது வலது தான் பார்க்கணும். ஓகேவா, அப்போ இது இடது, இது வலது. ஓகேவா, இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சால் தான் கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும். நம்ம கொஷினுக்கு எந்த பக்கம் இருக்குமோ அது பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த சைடில் கரெக்டாக பாருங்கள். இந்த சைடில் இடது வரும், அந்த சைடில் வலது வரும். ஓகேவா, இந்த சைடில் இடது, இந்த சைடில் வலது வரும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இடதுபுறத்திலிருந்து 9வது. இடதுபுறத்திலேருந்து 9வது பார்க்குமா, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, இடதுபுறத்திலேருந்து 9வது வந்து என்னது 7 தான் இருக்குது. ஸோ இந்த 7 வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க,
வலதுபுறத்திலிருந்து 15வது. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படிங்கிறது வி வருது. ஸோ அந்த 15 ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இடதுபுறத்துலேருந்து 9வது வலதுபுறத்துலேருந்து 15வது இவை ரெண்டிற்கும் மத்தியில் எது இருக்குது? அப்போ இந்த 7க்கும் இந்த விக்கும் இடையில வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்காங்க. இப்போ 7ம் 5 வியும் கேன்சல். இதுக்கும் மத்தியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் இது வந்து கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ என்ன சிம்பிள் இருக்குது? டாலர் சிம்பிள் தான் இருக்குது. ஆன்சர் வந்து என்னது? பி, டாலர் சிம்பிள் தான் இருக்குது. பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், டாலர் தான் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள், எது இடது எது வலது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இருக்கிற சைடு தான் பார்க்கணும். ஓகேவா? உங்கள் இடது சைடு எங்கே இருக்குது, எது வலது சைடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் கொடுத்தாங்க, உடனே நீங்கள் வந்து வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி போடாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இங்கே நம்பர் இருக்குது, எனது திசையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லுவோம், நம்ம அதாவது கொஷின்ஸ் இது வந்து நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓரளவு நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்க. உடனே நம்ம என்ன செஞ்சிருப்போம், 50 அடி அந்த நம்பர்ஸையும் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். இங்கே திசை கேட்டிருக்காங்களா இல்லை தூரம் கேட்டிருக்காங்க என்னென்னு தெரியாமல் உடனே நம்ம அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபுல்லாக ரிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 7 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் ஓடிய பிறகு இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம் ஓடுகிறது. தற்போது அந்த நாய் எந்த திசை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத கேட்காங்க. ஓகேவா? அப்போ திசை தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு ஃபஸ்ட்டு திசை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது வந்து வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் திசையை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி போட்டுருங்க. வடக்கு வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு அப்படிங்கிறது. இங்கிலீஷில் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு நாய் இருக்குது, அது வந்து தெற்கு திசை நோக்கி வந்து 50 அடி தூரம். ஓகேவா? அப்போ தெற்கு திசை நோக்கி 50 அடி போயிருக்கு. ஓகேவா? தெற்கு திசை நோக்கி 50 அடி போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இடது வலது அப்படிங்கிற ரீசனிங்கில் தெரிஞ்சிருக்கணும். நம்ம பக்கம் வச்சு தான் பார்க்கணும். இது வந்து நாய் இருக்குது, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி இருக்குது. இதில் வந்து அப்போ இடதுபுறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தது 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி இருக்குது. ஓகேவா? நம்ம சைடு தான் பார்க்கணும். இதில் வந்து நாய் வந்து இப்படி நிற்குது. ஓகேவா? நம்ம தான் இதில் நிற்கோம்னா அப்போ பாருங்கள், இது வந்து வலது சைடாக இருக்கும், இது வந்து இடது சைடாக இருக்கும். அப்போ இடது சைடு இங்கமாக்க திரும்ப வச்சுல எனது 20 அடி வந்து ஓடி இருக்குது. அப்புறம் மீண்டும் இடதுபுறம் திரும்பி இருக்குது. இதில் இடதுபுறம் அப்படிங்கிறது இந்த சைடு வரும், வலதுபுறம் அப்படிங்கிறது இந்த சைடு வரும். ஸோ மீண்டும் இடதுபுறம் ஓடி எவ்வளோ திரும்பியிருக்கு, 7 அடி தூரம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? 7 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் வந்து ஓடுகிறது. அப்புறமா வந்து இப்போ இதில் வந்து இடதுபுறம். ஓகேவா? இது வந்து இந்த சைடில் வந்து இடது, இந்த சைடில் வந்து வலது. அப்போ 6 அடி தூரம் வந்து இடதுபுறம் திரும்பி ஓடிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் ஓடிய பிறகு இறுதியாக வலதுபுறம் திரும்பி, அடுத்தது வந்து என்னது வலதுபுறம். இப்போ வந்து வலதுபுறம். ஓகேவா? வலதுபுறம் அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ அடி ஓடி இருக்குது, நாய் வந்து 15 அடி வந்து ஓடி இருக்கு. ஓகேவா? 15 அடி ஓடி இருக்கு. 15 அடி ஓடினதுக்கப்புறமா இறுதியாக வலதுபுறம் திரும்பி இருக்கு. ஓகேவா? இது வந்து இடது, இது வந்து வலது. அப்போ வலது பக்கம் வந்து இங்கே மக்கள் திரும்பும் பட்சத்தில் 5 அடி தூரம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ கடைசி எந்த திசையை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் நம்ம கடைசியாக திரும்பி இருக்குது. ஓகேவா? கடைசி அப்போ இது எந்த திசையில் இருக்குது, கிழக்கு திசையில் வந்து இருக்குது. ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ, கிழக்கு திசையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். ஏயானது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும், பியானது சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? இதுவும் திசையை வச்சு தான் கேட்டிருக்காங்க. பட் வந்து எனது ஏபி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். ஏயானது பிக்கு வந்து வடகிழக்கில் இருக்குது, ஏ வந்து பிக்கு, இப்போ பி இதில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். பி வந்து இதில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஏயானது பிக்கு வடகிழக்கு, ஏ வந்து பிக்கு வந்து வடகிழக்கு, அப்போ ஏ வந்து இதில் இருக்குது, 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகேவா? 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பியானது சிக்கு வடமேற்கு திசையில் இருக்குது. ஓகேவா? திசையில் 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது பியானது. பி வந்து சிக்கு வடமேற்கு திசையில் இருக்குது. அப்போ பாருங்கள், திரும்ப வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படிங்கிற பட்சத்தில்
சிக்கு வந்து வடமேற்கு திசையில், பி வந்து இதில் இருக்குது ஓகேவா. பி அதுவும் 50 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்போ ஏ வந்து எந்த திசையில், ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும், ஏக்கு வந்து சி வந்து எந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ சிக்கு வந்து இதில் இருக்குது ஓகேவா. அப்போ சி வந்து இதில் இருக்குன்னா பி வந்து என்னது வடமேற்கு திசையில் தானே இருக்குது, சி வந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ ஏக்கு வந்து சி ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு இது புரியறதுக்காக தனியாக வரைஞ்சேன் ஓகேவா. அப்போ பிக்கு வந்து வடமேற்கு திசையில் இருக்குது. அப்போ பி வந்து அதாவது நடுசில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வடமேற்கு திசையில் இருந்தாலும் பிசிக்கு வந்து வடமேற்கு திசையில் இருக்குது. அப்போ ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு வந்து எந்த திசையில் சி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது தெற்கு திசையில் தான் இருக்கும் ஓகேவா. ஏக்கு வந்து சி வந்து ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும், தெற்கு திசையில் தான், தெற்கு திசையில் தானே சி இருக்குது ஓகேவா. ஆன்சர் வந்து சி, தெற்கு திசையில் வந்து இருக்கும் ஓகேவா. ரொம்ப சிம்பிள். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படிங்கிறத வரைஞ்சிக்கோங்க. பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏயானது பிக்கு வடகிழக்கு திசையில் இருக்குது, ஏ வந்து வடகிழக்கு திசையில் இருக்குது 50 மீட்டர் தூரத்தில் ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பியானது சிக்கு வடமேற்கு திசையில் இருக்குது, சி வந்து சிக்கு வடமேற்கில் ஓகேவா, வடமேற்கில் தான் பி இருக்குது ஓகேவா, 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. ஏக்கு வந்து சி எந்த திசையில் இருக்குது, தெற்கு திசையில் இருக்குது ஓகேவா. சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 7 நிர்வாகிகள் PQRSTU மற்றும் W குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். U வந்து Pக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார், ஆனால் Sஐ உடனடியாக பின்தொடரவில்லை. R தான் கடைசியாக அலுவலகத்தை அடைகிறார். T என்பவர் Pக்கு பிறகு பின்தொடர்கிறார் மற்றும் W என்பவர் Tயை பின்தொடர்கிறார். எனவே 4ஆவதாக அலுவலகத்தை அடைந்தவர் யார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஓகே. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க பாருங்கள், 7 பேர் இருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த லைன் பாருங்கள். U வந்து Pக்கு முன் உடனடியாக செல்கிறார் ஓகேவா. U வந்து Pக்கு முன்னாடி உடனடியாக வந்து செல்கிறார், ஆனால் Sஐ உடனடியாக பின்தொடரவில்லை. S வந்து செல்கிறாங்க, Sஐ வந்து இந்த U வந்து உடனடியாக பின்தொடரவில்லை. அப்போ Sக்கும் Uக்கும் இடையில யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஓகேவா. ஓகே, அடுத்து என்ன இருக்காங்க, R தான் கடைசியாக செல்கிறாங்க ஓகேவா. அப்போது R வந்து கடைசியாக செல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன, T என்பவர் Pக்கு பிறகு பின்தொடர்கிறார். T அப்படிங்கிறவங்க வந்து Pக்கு அப்புறமா வந்து பின்தொடர்கிறார் மற்றும் W என்பவர் Tயை பின்தொடர்கிறார். W அப்படிங்கிறவங்க வந்து என்னது Tக்கு அப்புறமா வந்து பின்தொடர்கிறார். 4ஆவது அலுவலகத்தை அடைந்தவர் யார். அப்போ இந்த டேஷில் யார் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் இதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, 1 2 3 4 5 6 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 7 பேர் இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு Q மட்டும் வந்திருக்காது. அப்போ Q அப்படிங்கிற ஓகேவா. ஏன்னா Sக்கு உடனடியாக வந்து U வந்து பின்தொடரலை. அப்போ Qக்கு அப்புறமா தான் Qக்கு பின்னாடி தான் P போயிருக்காங்க ஓகே, இந்த U வந்து போயிருக்காங்க. அப்போ 4ஆவதாக யார் போயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2 3 4. 4ஆவதாக வந்து 4ஆவதாக அலுவலகத்தை அடைந்தவர் யார், P. ஆன்சர் வந்து D ஓகேவா. B வந்து 4ஆவதாக வந்து அலுவலகத்தை வந்து அடைந்திருப்பாங்க. இதெல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதில் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நமக்கு வரும். இது வந்து திசை டைரக்ஷன், அதில் வந்து நமக்கு இந்த டாப்பிக்கில் வந்து இது கவர் ஆகும் ஓகேவா. இது வந்து நம்ம கோடிங், அதாவது என்னது லெட்டர்ஸ் அந்த இதில் வரும் ஓகேவா. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஓகே, ஒரு குறியீட்டு, இது வந்து இந்த கோடிங் டிகோடிங், அதாவது குறியீட்டு மொழி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதில் குறியீட்டு மொழியின்படி பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க பின்வரும் தகவலை படிக்கவும். காலம் 1 வந்து உள்ள பெரிய எழுத்தில் உள்ள சொற்கள் காலம் 2 சிறிய எழுத்தில் எழுதப்பட்டுள்ளது. காலம் 2 உள்ள எழுத்துக்கள் கலைந்து இணைக்கப்பட்டுள்ளது. மொழியை டீகோட் செய்து கொடுக்கப்பட்ட கேள்வியானது சரியான குறியீட்டை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. சரியான இதை வந்து நம்ம டீகோட் பண்ணணும் ஓகேவா. இது வந்து கோடிங் டிகோடிங்கில் வந்து வரும். காலம் 1 2 ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காலம் 1 2 அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேப் லெட்டர்ஸில் இருக்கிறதுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மால் லெட்டரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, காலம் 2 உள்ள எழுத்துக்கள் கலைந்து, இப்போ இது இருக்குன்னா அது கலைந்து இருக்குது, அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை இணைக்கணும், இணைச்சா தான் அடுத்த கொஸ்டின் எழுந்து நீட்டுக்கு சரியான வந்து குறியீட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து டீகோட் பண்ணணும் ஓகேவா. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இருக்கிற இதில் ஒரு 3 லெட்டர் இருக்குது, இதில் ஒரு 3 லெட்டர் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இதுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது பாருங்கள், இதில் அடுத்த 1 2 3 மொத்தம் 4 லெட்டர் இருக்குது, இதுவும் 4 லெட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மித்தது எல்லாமே இதில் ஒரு 5 லெட்டர் இருக்குது, இதுலேயும் ஒரு 5 லெட்டர் இருக்குது அப்படி தானே. ஸோ 5 லெட்டர் இருக்கும் போச்சில் இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்து இந்த 2க்கும் வரும் ஓகேவா. இந்த மாதிரி தான்
அடுத்தது பாருங்கள், இதில் 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம டீகோட் பண்ணணும். ஃபஸ்ட் நீட் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அப்போ எண்ணுக்கு வந்து என்ன லெட்டர், ஈக்கு என்ன லெட்டர், டிக்கு என்ன லெட்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதில் நெட் அப்படிங்கிறது எண்ணுக்கு வந்து இதில் வந்து என்ன இருக்குது பாருங்கள், ஏபிஐ. ஆனால் அந்த ஏபிஐ எண்ணுக்கு வந்து ஏ, ஈக்கு வந்து பி, ட்ரீக்கு வந்து ஐ அப்படிங்கிறது வந்து நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன் சொல்லுங்கள், எல்லாமே வந்து லெட்டர்ஸ் வந்து குழம்பி தான் இருக்குது. ஓகேவா? அதனால் எண்ணுக்கு வந்து என்ன லெட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு இதையும் பார்க்கணும். ஓகேவா? வேறு எண் வந்து வேறு எதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இந்த சவுண்ட் அப்படிங்கிறதுல வந்து சவுண்ட் அப்படிங்கிறதுலையும் இருக்குது, குரோனி அப்படிங்கிறதுலையும் 5 லெட்டர் இருக்குது. ஓகேவா? அந்த எண்ணுக்கு இதில் வந்து ஏபிஐ இருக்குது. இந்த எண்ணுக்கு வேறு இதில் காமனாக லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இதில் ஐ இதுலேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் ஐ காமனாக இருக்குது. அது மாதிரி குரோனி இதுலேயும் பாருங்கள் ஐ காமனாக இருக்குது. அப்போ இல்லை எண்ணு அப்படிங்கிற லெட்டருக்கு வந்து என்னது நமக்கு ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்து போடலாம். அடுத்தது பாருங்கள், ஈக்கு வந்து பாருங்கள், இதை ஐ வேறு எங்கே லெட்டர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இதில் இருக்குது 1 2 3 4 5 6 7 லெட்டர்ஸ் இருக்குது. 7 லெட்டர்ஸில் இருக்கிறது வந்து இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 7 லெட்டர்ஸ். அப்போ அட்ரஸ்க்கு வந்து ஏ வந்து மேட்ச் பண்ணலாம். அப்போ இங்கேயும் ஈ இருக்குது. ஈக்கு இங்கே வந்து என்னது இருக்குது லெட்டர், பி இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் பி வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஈக்கு பதிலாக பி அப்படிங்கிறத போடலாம். ட்ரீ அப்படிங்கிறத பாருங்கள், ட்ரீக்கு வந்து இருக்க ஒரே ஆப்ஷன் ஏ தான். அப்போ ட்ரீ வேறு எதுலையாவது வருதா அப்படிங்கிறத பாருங்கள், இல்லை. ஸோ அப்போ ஏ தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து இந்த நமக்கு IPPA, ஆன்சர் வந்து டி. இந்த மாதிரி டீகோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுல இதுக்கு இதில் உள்ள காலம் 1ல் இருக்குது, காலம் 2ல் இருக்கிறத வந்து மேட்ச் பண்ணணும். நெட்டுக்கு வந்து என்னல இது வருமா, இதான் வரும். ஆனால் பட் இந்த எண்ணுக்கு வந்து ஏ வருமா, ஈக்கு வந்து பி வருமா அப்படிலாம் இல்லை. இதுலேயே குழப்பி தான் கலைஞ்சி தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன வரும், எண் இருக்குன்னா வேறு எங்கேயாவது இந்த லெட்டர்ஸில் எண் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதில் எண் இருக்குது, இதுலேயும் எண் இருக்குது, இதுக்கும் எண். அப்போது 1 2 3 4 5 லெட்டரில் இருக்கக்கூடியது இது 1, இதுக்கும் 5 லெட்டர் தான் இருக்கும். 1 2 3. அப்போ அந்த இதுலேயும் 5 லெட்டர் இருக்குது. அப்போ என் அப்படிங்கிறது இதில் வந்து காமனாக என்ன இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது. அதனால தான் நம்ம எண்ணுக்கு வந்து ஐ அப்படிங்கிறது வந்து போட்டோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நீட்டுக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெட்டர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள், கீழ்காணும் எண்களில் வேறுபட்ட எண் குழுவை எழுதுக அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது பாருங்கள், இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து இது வந்து நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நமக்கு வரும். இதுக்கு தான் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சோம், ஆன் நம்பர், ஈவன் நம்பர், அப்புறம் பகு எண்கள், பகா எண்கள். ப்ரைம் நம்பர்னால் என்னது, பகா எண்கள், பகு எண்கள், அப்புறமா வந்து ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வேல்யூஸ், அப்புறமா வந்து க்யூப் வேல்யூஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேசிக்லேருந்தே போகணும். நம்மளுடைய கிளாஸில் நம்ம பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவலில் தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸில் வந்து நீங்கள் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணி, கிளாஸ் வந்து அக்டோபர் 22 வந்து ஜாயின் பண்ணுது, 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசனிங் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் தான் இருக்கும். ஓகேவா? கிளாஸும் கொடுத்து நம்ம டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். குரூப் 2 மெயின்ஸ் வரைக்குமே அந்த கிளாஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ இதை பாருங்கள். இது வந்து எழுது 71 7 3 எல்லாமே பார்க்க இது வந்து எழுது ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். பகா எண், பகு எண் அப்படிங்கிறது நம்ம கிளாஸில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இதுவும் ஒரு பகா எண், இதுவும் எல்லாமே பகா எண்கள், இது எல்லாமே பகா எண்கள். இந்த 14 அப்படிங்கிறது வந்து பகா எண்களாக இல்லை, பகா எண் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பகு எண் ஆகும். அப்போ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் இதில் வந்து வேறுபட்ட குழு அப்படிங்கிறது வந்து இதுதான். ஓகேவா? ஓகே, இது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளில் வந்து எனும் தொகுப்பிற்கு இணையானதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பிற்கு இணையானது வந்து கீழே எந்த தொகுப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி எந்த சிமிலர் வந்து கீழே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இப்போ 81க்கும் 77க்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 11ல் 7 போனால் -4, 77லேருந்து 69 கழிச்சா 17 9 போனால் -8. ஓகேவா? அப்போ -4 -8 எந்த இதில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், 56லேருந்து 52 கழிச்சா -4 வருது. 12லேருந்து 4 கழிச்சா
ஓகே, இதுக்குள்ளே ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். 81லேருந்து 77 கழிச்சா 4 வருது, 77லேருந்து 69 கழிச்சா 8 வருது. ஓகேவா? அப்போ இதே மாதிரி எந்த தொகுப்புக்கு வந்து சிம்லராக வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ 56லேருந்து 52 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 4 வருது. அடுத்து 12லேருந்து 52லேருந்து 47 கழிச்சா 8 வருது. ஓகே, அப்போ இது வருது. இருந்தாலும் மற்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். 64லேருந்து 61 கழிச்சா 3 அப்படிங்கிறது வரும். 61லேருந்து 53, 11லேருந்து 3 கழிச்சா நமக்கு 8 அப்படிங்கிறது வருது. ஓகே, இது வந்து மேட்ச் ஆகலை. அடுத்து 75லேருந்து 71 கழிச்சா 4 வருது. 71லேருந்து 60 கழிச்சா 11 வருது. அப்போ இதுவும் மேட்ச் ஆகலை. 92லேருந்து 8 கழிச்சா 12ல் 8 போனால் 4, 18ல் 9 போனால் 9 அப்படிங்கிற. அப்போ இதுவும் மேட்ச் ஆகலை. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஏ. ஓகேவா? இருந்தாலும் மற்ற இது ஆப்ஷனை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஆன்சர் வந்து ஏ. இதுக்கும் சேமாக வரும். ஓகேவா? அதாவது இந்த தொகுப்பு மேலே இருக்க இதுக்கு வந்து இந்த நம்பர் சிமிலராக வரணும். எது காமனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஓகே, இது வந்து இமேஜ். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ் கொடுத்து கேட்பாங்க. அந்த இமேஜை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குவாங்க. ஓகே, இப்போ இதை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் கேள்வியில் 4 மாற்றுகளில் இருந்து உருவத்தை தேர்ந்தெடுத்து வரைபடம் எக்ஸில் உள்ள வெற்றிடத்தை வந்து நிரப்புக அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன இமேஜ் வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஆப்ஷனை பார்க்கணும் கன்ஃபியூஸ் ஆயிரும். பாருங்கள், இதில் இந்த பூ வந்துட்டால் கண்டிப்பாக அப்போ இங்கே ஒரு பூ வரணும். எல்லாத்துலேயுமே இப்படி கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இங்கே வரப்போகுது. அப்போது இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி தான் வரப்போகுது. இந்த மாதிரி இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? இப்படி ஒன்று வரணும். அடுத்தது இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, சரி இப்படி ஒன்று, இந்த மாதிரி வரணும். ஓகே, மேலே வர மாதிரி வரணும். இது எல்லாமே கீழே வந்திருக்கு. ஸோ இதுவும் வராது. அடுத்து இதுவும் கீழே வந்திருக்கு. ஆனால் இது மட்டும் பாருங்கள், நம்ம வரைஞ்ச படத்தோட அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஆன்சர் வந்து டி. இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம இப்படி ஒன்று வரைதோம். அடுத்தது இப்படி ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று. இந்த மாதிரி இப்போ இமேஜ் வந்து எதில் இருக்குது? இந்த ஒன்று தான் வருது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 10 சம் வந்து பார்த்துருக்கோம். மொத்தம் 40 கொஷின் உண்டு. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரிமைனிங் சம் வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நம்மளோட ரீசனிங் கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.